Poomer premium shirts 27 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்காங்க. எங்கள் அப்பா அவுட்டோர்ஸ் இருந்தால் ஒரு கால் வந்தால் போதும், எங்கள் அம்மா மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு வைக்கப்படுவாங்க. எவ்ரி நைட் வீடியோ கால் பண்ணாமல் தூங்கவே மாட்டேன். டீனேஜர்ஸ் பண்ணுவாங்களே, நீ ஃபோன் வை, இல்லை நீ ஃபோன் வை, இல்லை நான் வைக்க மாட்டேன் நீ வை. டெய்லியும் அது நடக்கும் வீட்டில். நீங்கள் வைங்கன்னு ஒரு அரை மணி நேரம் அந்த கதையே போயிட்டு இருக்கோம். யாருமே வைக்க வேணாம், நான் வைக்கிறேன்னு ஃபோன் பிடிங்கி வச்சிருவேன். திருப்பியும் எங்கள் அம்மா கால் பண்ணிட்டு அனி பாப்பா தான் ஃபோன் வச்சா, நான் வைக்கல நீங்கள் வைங்கன்னு சொல்லுவாங்க. வேறு ரொமான்டிக்கோட உச்ச கட்டோன்னா எங்கள் அம்மா தான். பூ வாங்கி தரணும், இது பண்ணோம் அது பண்ணோன்னா அம்மாவுக்கு அந்த இது இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு ரொமான்டிக்கோட 6 நாளே என்னன்னு தெரியாது. ரொமான்டிக் ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டாலே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. சின்ன வயசுலேருந்தே எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எவ்வளோ நார்மலாக ஒரு சைல்ட்ஹுட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. வீட்டில் கூட ஒரு அவார்டு இருக்காது, ஒரு ட்ரோஃபி இருக்காது. அவங்க வாங்குற அவார்ட்ஸ்லாம் அப்போ வீட்டில் இல்லை, எல்லாமே ஆஃபீஸில் தான். அவங்க மீட்டிங்ஸ் கூட வச்சுக்க மாட்டாங்க வீட்டில். செலிபிரிட்டிஸாக இருக்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் வீட்டுக்குள்ளே இருக்காது. அதெல்லாமே அந்த டோர் ஸ்டெப்க்கு வெளியே தான். வீட்டுக்குள்ளே வந்தால் அப்பா அம்மா அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. எல்லா வீட்லேயும் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப சண்டை வரும். ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸு. இது ஆக்சுவலாக எங்கள் அக்கா ட்ரெஸ் தான். இதை பார்த்தா எனக்கு நாளைக்கும் திட்டு விட தான் படியா. அவள் சென்னையில் இருக்கும்போது நான் அவள் ரூம்குள்ளேயே போக மாட்டேன், அவள் ரூம்குள்ளேயே வரமாட்டா. ஆனால் அவள் லண்டன் போயிட்டானா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்போம், ஃபுல்லாக காசப் தான் பண்ணுவோம். அவள் லண்டனில் என்னெல்லாம் ஆகுதுன்னு சொல்கிறேன், நான் சொல்லுவேன். நான் சென்னையில் என்னெல்லாம் ஆகுதுன்னு சொல்லுவேன். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் மோஸ்ட்லி 99.9% சண்டை வருதே. It's a lot of body shaming. அப்போ நீ அழகாவே இல்லை, கேவலமாக இருக்க, உங்கள் அம்மா மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா எல்லாருக்கும் தெரியும் மிக அழகு, அவங்க அளவுக்கு இருக்கவே முடியாது. அது எனக்கு அஃபெக்ட் ஆனாலும் என்னால் அது ஹேண்டில் பண்ணிக்க முடிஞ்சுது. எனக்கு இக்னோரும் பண்ண முடிஞ்சுது, ரிப்ளையும் பண்ண முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துருக்கேன். 16 வயசுல 17 வயசுல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவும் முடியாது. அவங்க கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணால் அது அவங்களுக்கே தெரியும். சேம் பீப்புள் ஹூ செட் நீ குண்டா இருக்க, வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறம் கிளவி மாதிரி இருக்க, உன் வயசு மாதிரியே தெரிய மாட்டேங்குது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன்னு அவங்களே வேற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு தப்பு சொல்லணும்னா தப்பு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குன்னா அதுதான் பண்ணுவாங்க. பட் வாட் ஐ வெண்ட் ப்ரைவேட் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு என்ஜாய் மை டீனேஜ் இயர்ஸ். எங்கள் அம்மா என்னன்னா, ஷீ செட் உன்னால எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணு. உன்னை எல்லாத்துக்கிட்ட ஷீல்ட் பண்ண முடியாது, நீ தான் எல்லாமே பார்க்கணும். உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா வந்துரு. எனக்கு என் வெயிட் வந்து காட் டு அ பாயிண்ட் எனக்கு அம்மா மேலே கோவம் வந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஏன் என்ன இவ்வளோ சாப்பிட விட்டீங்க, ஏன் இது பண்ணீங்க. பட் a lot of it came from என் ஜீன்ஸ் கூட. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு தோணுதா வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுதா, இவ்வளோ குண்டானதுக்கு யூ கேன் பிளேம் மீ. அந்த பிளேம் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு அவ்வளோ கோவம் இருந்தால் அது உன் பாடி மேலே ஐ திங்க் 2.5 years ஃபுல்லாக டயட் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணி. நாம இப்போ மீட் பண்ண போகிறோம் அனந்திதா குஷ்பூ சுந்தர். டார்கெட்டாக இருக்கும்போது இவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன, அண்ட் இவங்களோட இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருப்பாங்க. வயசு 19 தான், ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். நம்ம வந்து உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு ஸ்டார் கிட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்பா அம்மா 2 பேருமே ப்ராப்ளம் இல்லையா? டைரக்டர் சுந்தர் சாராக இருக்கட்டும், குஷ்பு மேமாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் குழந்தையா இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருந்தது? ஏன்னா மற்ற குழந்தைங்கள்லாம் தெரியாது, அவங்க பழகிற விதம், நீங்கள் அவங்கக்கிட்ட மிங்கிள் ஆனது, அதெல்லாம் எப்படி இருந்தது? ஸோ நான் ஐ திங்க் கிண்டர் கார்டன்லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே ஒரே பேட்சோடையே வளர்ந்ததுனால என் பேட்சில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவ்வளோ இதெல்லாம் இருக்காது. குஷ்பு பொண்ணு, சுந்தர்சி பொண்ணு அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் அனந்திதா, எங்கள் கிளாஸ்மேட், எங்கள் ஃப்ரெண்ட் அனந்திதா. ஐ திங்க் 10th அப்புறம் 11th 12th கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பட் அதுலேயும் நாட் டூ மச். இப்போ காலேஜில் ஐம் சீங் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். காலேஜில் தான் கொஞ்சம் காலேஜ் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்பாங்க. தருட்டெல்லாம் காலேஜை மட்டும் வேணாம், அப்புறம் ஐடி கார்டெலாம் தெரிஞ்சால் எனக்கு பிரச்சனை ஆயிரும். பட் அது தான் அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எவ்வளோ நார்மலாக ஒரு சைல்ட்ஹுட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. வீட்டில் கூட ஒரு அவார்டு இருக்காது, ஒரு ட்ரோஃபி இருக்காது. அவங்க வாங்குற அவார்ட்ஸ்லாம் அப்போ வீட்டில் இல்லை, எல்லாமே ஆஃபீஸில் தான். வீட்டில் அவங்க மீட்டிங்ஸ் கூட வச்சுக்க மாட்டாங்க வீட்டில். அவங்க செலிபிரிட்டிஸாக இருக்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் வீட்டுக்குள்ளே இருக்காது. அதெல்லாமே அந்த டோர் ஸ்டெப்க்கு வெளியே தான். வீட்டுக்குள்ளே வந்தால் அப்பா அம்மா அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. ஸோ ஐ திங்க் ஆமாம், அம்மாவோட வெளியே போனால் அப்பா வெளியே வர மாட்டார். ஸோ அம்மாவோட வெளியே போனால் கொஞ்சம் அவங்களோட இருக்கும்போது எனக்கு பழகிடுச்சு அது, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் இருக்கிறத தவிர
அவ்வளோ எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்க்கும் எனக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸே தெரியல. ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாம், நார்மலாக இருந்துச்சு. குஷ்பு பொண்ணா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் நீங்கள் ஃபீல் பண்ணல? வித்தியாசம் ஃபீல் பண்ணேன்னு இல்லை, இன் சம் பிளேசஸ் இருக்கும். லைக் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனால் என்ன மட்டும் சம்டைம்ஸ் பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. அம்மாவோட போனால் ரொம்பவே இருக்கும். பட் ஐ திங்க் அவ்வளோ லைக் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. அது வந்து ரொம்ப நார்மலைஸ்டாக தான் இருந்தது. ஆமாம், நார்மலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் ஒரு பாயிண்டில் when நீங்கள் சொன்ன மாதிரி when I started அன்மோல் அண்ட் அம்மாவும் எனக்காக ரொம்ப பேட்டி கொடுத்தாங்க, நானும் ரொம்ப பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போது கொஞ்சம் இதாச்சு, எஸ்பெஷலி பிகாஸ் I was only 16. அப்போது மட்டும் கொஞ்சம் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ நார்மலாகவே இருக்கேன் என் லைஃபு, அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அக்கா நீங்கள் அவந்திகா அனந்திதா அப்படின்னு இருக்கும்போது வெளியில் மீடியாவில் ஒரு பேசியிருக்கீங்க, இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்கன்னா நாங்கள் உங்களை தான் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ உங்களோட ஸ்பீச் தான் நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். உங்கள் 2 பேர் கம்பேர் பண்ணும்போது அக்கா ரொம்ப சைலண்டா? அக்காவை ஆக்சுவலாக ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்போம் வீட்டில் போட்டு. நீ வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஏன்னா வெளியே நீங்கள் சொல்கிறீங்களா பேட்டி கொடுக்க மாட்டாங்க, வீட்லேயே பேச மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் ஒரே மாதிரி இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. அவங்க ரூம் அவ்வளோதான். எங்கள் அக்காவுக்கு அவள் ரூமு, அவள் நாய் 3 இருந்தால் போதும், 2 இருந்தால் போதும். நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டட். இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆமாம், வீட்லேயும் அப்படிதான், பப்ளிக்காகவும் அப்படிதான். அப்போ சண்டை வராது இல்லை? ரொம்ப ஒரு பர்சன் பேசவே மாட்டாங்க அப்படின்னா நம்ம தான் பேசிக்கிட்டே இருப்போம்னா பிரச்சனையே இல்லை. இல்லை, எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் வேறு விஷயத்தில் எல்லாத்துக்கும் சண்டை வரும். ஆனால் இதில் சைலண்டாக தான் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது. பிகாஸ் அது ஷீஸ் மேட் ஹர் சாய்ஸ், ஐ மேட் மை சாய்ஸ், அவ்வளோதான். எல்லா வீட்லேயும் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப சண்டை வரும். ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸ். இது ஆக்சுவலாக எங்கள் அக்கா ட்ரெஸ் தான். இதை பார்த்தா எனக்கு நாளைக்கும் திட்டு விட தான் போடியா. நேற்று எல்லாமே எடுத்து போட்டோமா? இது ஐ திங்க் அவள் கொடுத்தாலாம் என்னன்னு தெரியல. ஆனால் கேட்டா இல்லை தரலன்னு இல்லை, இது கேட்டா இல்லை நான் தரலன்னு சொல்லுவா. நேற்று தான் அவள்கிட்ட சொல்லாமல் அவள் டாப் ஒன்று போட்டு போனேன். போட்டு லூஸ் மாதிரி அதையே போஸ்ட் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ மெசேஜ் பண்ணுறேன், how many times I told you don't take my tops. லைக் சரி விடுமா. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் மோஸ்ட்லி 99.9% சண்டை வர்றதே ட்ரெஸ்க்காக மட்டும்தான். எவ்வளோ ட்ரெஸ்ஸு நம்ம ரேக்கில் இருந்தாலும் நம்ம அக்கா தங்கச்சி இவங்க கபோர்ட்ல எடுத்து போட்டு இதுக்கு ஒன்று எனக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். நான் ஆர்டர் பண்ணுற வெப்சைட் யூகேலேருந்து, ஏன்னா மை ஃபேவரட் வெப்சைட் வந்து யூகேல இருக்குது. அவள் யூகேல படிக்கிறா. ஸோ நான் ஆர்டர் பண்ணி இங்கே வந்தால் ஷிப்பிங்க்கே ஒரு 100 பவுண்டோ ஏதோ கட்டணும். அவளுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ. அவள் இங்கேருந்து வரும்போது எனக்கு ஃப்ரீ. ஸோ அவள் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவள் அங்கேருந்து எனக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்தால் நான் போடுவேனா மாட்டேனா? போடதான் செய்யணும். நம்ம அக்கா வேற, நம்ம போடாம வேற யாரு? இதே அவள்கிட்ட கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். இப்போ நெட்டிவில கேளுங்க. ஆனால் எனக்கும் கொஞ்சம் கொழுப்பு தான். அவனா எங்கள் அக்கா கபடிக்கு போயிடுவேன் இருந்தாலும். ஆனால் அவள் எந்த திருட மாட்டா, நான் தான் கொஞ்சம் சின்னவன் சேட்டை. நீங்களும் அக்காவும் இதுக்கு தான் வந்து சண்டை போட்டுப்பீங்க அப்படின்னா, மற்றபடி உங்களுக்குள்ள உள்ள சிமிலாரிட்டிஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? ஐ திங்க் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வரும்போது, இல்லைனா அவளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் சண்டை வரும்போது 2 பேரும் ஒன்றா நிற்போம். என்னதான் எங்கள் மேலே தப்பு இருந்தாலும் we won't go against the other person. அம்மா 100% ரைட்டாக இருந்தாலும் நான் 100% தப்பாக இருந்தாலும் அவன் எனக்காக தான் நிற்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும், அவளை தவிர அம்மா அகேன்ஸ்டாக யாருமே நிற்க மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரியும். ஸோ ஷீல் ஹெல்ப் மீ த்ரூ. அம்மாவோட சண்டை எது இருந்தாலும் நிற்பா. அதே மாதிரி அவளுக்கும் அம்மாவுக்கு சண்டை இருந்தானா, அம்மா மேலே தப்பு இல்லைனாலும் நான் அம்மாவை தான் திட்டுவேன். அவளே பாவம், ஏம்மா அவளை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப உயராக இருக்கும். ஆக்சுவலாக அவள் சென்னையில் இருக்கும்போது நான் அவள் ரூம்குள்ளேயே போக மாட்டேன், அவள் என் வர மாட்டாள். ஏதோ மாதத்தில் ஒரு வாட்டி 2 பேரும் ஒன்றா இருப்போம் ஒரு ரூமில். ஆனால் அவள் லண்டன் போயிட்டானா ஃபேஸ் டைம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணும்போது ஆக்சுவலாக அம்மா என் ரூம்குள்ளே வந்து யார்கிட்ட பேசணும்னு கேட்டாங்க. அம்மா அவின்னு சொன்னேன். என்ன அது அவிட்ட பேசுறியா நீ? யான்னு ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ யா ஐ திங்க் இது வித் a lot of sisters or siblings இது இருக்கும். we don't have to talk every day. we don't talk every day. வீட்டில் இருந்தாலும் அவ்வளோவா பேச மாட்டோம். பட் when பேசினா விடாமல் போயிட்டே இருப்போம். ஒரு நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்போம். ஆமாம், நைட்டு ஃபுல்லாக அக்கா தங்கச்சி பேசிட்டே பேசுவோம். ஃபுல்லாக காசு தான் பண்ணுவோம். ஃபுல்லாகவே காசு தான் பண்ணுவோம். அவள் லண்டனில் என்னென்ன ஆகுதுன்னு சொல்கிறேன், நான் சொல்லுவேன். நான் சென்னையில் என்னென்ன ஆகுதுன்னு சொல்லுவேன். இப்போ ஷீஸ் ஹியர் ஆக்சுவலி. இப்போ வெளியே போயிருக்கா. வந்தா என் ட்ரெஸ்ஸை பாப்பா, திட்டு வாங்குவேன். சொல்லிக்கலாம். பட் ஐ திங்க் அதை தவிர we both love dogs. we love dogs. ஃபேஷன்னா 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும், சினிமானா 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். and yeah, I think அது வந்து we've grown up in a cinema family. so ஆக்சுவலாக சினிமா தவிர எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஒன்றுமே தெரியாது. பிகாஸ் நாட் ஜஸ்ட் அம்மா பட் நாட் ஜஸ்ட் அப்பா அம்மா பட் அவங்கள தவிர ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப பேர், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர். we've grown up around that environment.
அதனால் எங்களுக்கு சினிமா தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அதில் பாண்ட் பண்ணுவோம் நல்லா. ஓகே. இப்போது அக்கா வந்து லண்டனில் வந்து ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க இங்கே வந்து நடிக்கணும் அப்படிங்கும்போது அம்மா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல, அவளுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பீப்புள் கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு ஃபில்ம் மேக்கிங்கில் ஐ திங்க் த டெக்னிக்கல் ஒர்க் எனக்கு அவ்வளோ வராது, கேமரா ஒர்க் எடிட்டிங் எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. மேபி ஐ லேர்ன், ஹோப்ஃபுல்லி ஐ வாண்ட் டு லேர்ன். ஆனால் இப்போதைக்கு இட்ஸ் மோர் ரைட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அவங்க வந்து ஆக்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ கெரியர் வைஸ் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கரியர் வைஸ் ஐ திங்க் எங்கள் அக்காவுக்கு சத்தியமாக நானும் அவளும் பேசியிருக்கோம் இதை பற்றி. அப்பா அம்மாவும் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் மை சிஸ்டர் நான் அவளுக்கு சான்ஸ் தரதோ, இல்லைனா இஃப் டச் வுட் நான் எங்கேயா ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவள் என் படத்தில் நடிக்கிறதோ, ஜஸ்ட் பிகாஸ் சிஸ்டர்ஸ் அப்படி பண்ண மாட்டோம். அவளுக்குள்ளே நிஜமாவே அந்த டேலண்ட் இருக்குன்னு நினச்சா தான் நான் அவளுக்கு மூவி கொடுக்க போகிறேன், ஸ்கிரிப்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஐ திங்க் வீவ் ஆல்ரெடி ஹேட் தட் டிஸ்கஷன் சேயிங், ஏன்னா ஆல்ரெடி சினிமா ஃபேமிலியிலேருந்து வரோன்னு நெப்போட்டிசம்னு பேச்சு வரும், அதுலேயே 2 பேரும் சேர்த்து பண்ணால் இன்னுமே வரும். ஸோ வி வாண்ட் டு ப்ரூவ் தெம் ராங், வி வாண்ட் மேக் அ நேம் ஆஃப் அவர் செல்ஸ். ஸோ ஐ திங்க் அவளோட கரியரில் அவள் எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும், என் கரியரில் நான் எஸ்டாப்ளிஷ் எனக்கு ஆயிடுவேன், அண்ட் தென் ஒர்க் பண்ணுவோம். அப்பா அம்மா வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களை வர்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நார்த் இந்தியாவிலலாம் நிறைய நெப்போட்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நிறைய பேர் இங்கே வந்து வாய்ப்புக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஈஸியாக சான்சஸ் கிடைக்குதுன்னு. இப்போ உங்கள் சிஸ்டர் வந்து ஆக்டிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பிரேக் பண்ண போகிறீங்க இதில்? ஸோ எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் ஐ திங்க் both of us know that எங்கள் journey relatively, I wouldn't say easier, but it hasn't been as difficult. இப்போ கம்ப்ளீட்லி புதுசாக யாராவது வராங்கன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லைன்னு we acknowledge that, and நாங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் எங்கேருந்து வந்திருக்கோம். we're never gonna forget where we came from. ஆனால் இதில் என்னென்னா பாலிவுட்லேயும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும், whatever it is, we will be nowhere without the audience. இப்போ ஃப்யூச்சரில் கூட எங்கள் அக்கா ஆக்டிங்கில் இறங்கிட்டானா சரி, அப்பா அம்மாவோட பொண்ணுனால அந்த வெறும் ஒரு ரீசன் வச்சா ஒரு படம் கிடைக்கலாம், 2 படம் கிடைக்கலாம், அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலனா ஷீஸ் நாட் கோனா ஹேவ் அ நேம். அதுவே when அப்பாவுக்கு அப்புறம் ஐ டேக் ஓவர் ஹிஸ் கம்பெனி ஆஸ் அ ப்ரொடியூசர், இப்போ ஒரு படம் ஃப்ளாப் 2 படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா 3ஆவது படம் எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ என்ன தான் we come from this place இருந்தாலும் we have to work just as hard as the other people. அண்ட் எங்களுக்குன்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு இருக்கும். பிகாஸ் நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேமிலியிலேருந்து வரேன், அவள் ஆக்டிங் ஃபேமிலியிலேருந்து வரானா எங்களுக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ we also have to break that, we have to make a name for ourselves other than just குஷ்பூவோட பொண்ணு, சுந்தர்சியோட பொண்ணு, or like nepotism kid. எங்களுக்குன்னு ஒரு பேர் வந்தால் தான் we can make a name for ourselves. இல்லைனா மேக்ஸிமம் 2-3 வருஷம் இருப்போம் இண்டஸ்ட்ரியில். தட்ஸ் இட். ஒரு கிளியர் பிக்கோடு தான் இருக்கீங்க எல்லாம். இப்போ இதெல்லாமே பேசி வச்சுருக்காங்க எங்கள் அப்பா அம்மா. ஃபுல்லாக லைக் ரொம்ப சின்ன வயசுலேயே we had this conversation. ஏன்னா அவங்க the first thing when எங்கள் அக்காவும் நானும் சொன்னோம் we want to get into cinemaன்னு சொன்னோடனே first thing they said is, நீ போகிறனா நீ என்ன தான் if you work hard, the first thing people will say is குஷ்பூட பொண்ணு வந்திருக்கா, சுந்தர்சியோட பொண்ணு வந்திருக்கா. your job is to break that barrier. இப்போது பாலிவுட்டில் பாருங்கள், ரித்திக் ரோஷன் இஸ் ராகேஷ் ரோஷன் சன், ஆனால் இப்போ ஹீஸ் ரித்திக் ரோஷன். ரன்பீர் கபூர் இஸ் ரிஷி கபூர் சன், ஆனால் இப்போ இஸ் ரன்பீர் கபூர். தே மேட் தட் நேம் ஃபார் themselves. அவங்க வந்தது அப்படி வந்தாலுமே இப்போ தேர் ஸ்டார்ஸ் இன் their own right. அதான் அப்பா அம்மாவும் சொன்னாங்க, அண்ட் in the future you have to become a star in your own right. சின்ன வயசுலேயே சொல்லி வச்சுட்டாங்க. அது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், whatever it is. How lazy you are? Very. Extremely. No. அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நான் ஒரு செகண்ட் கூட போய் சொன்னால் இந்த இன்டர்வியூ பார்த்த உடனே அடுத்த செகண்ட் எங்கள் அம்மாட்ட கால் வரும், இன்டர்நெட்டில் போய் சொல்கிறேன், பப்ளிக்காக போய் சொல்கிறேன்னு கால் வரும். நான் ஒத்துக்கிறேன், ஐ எம் வெரி வெரி லேசி. ஐ திங்க் இப்போ எனக்கு ஒர்க் இருக்குன்னா, if I know that I have so and so work, இப்போ இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது, or I have a show, I have to be somewhere, நான் அது கரெக்டாக பண்ணிடுவேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவேன். பட் the days that I don't have work, which இப்போ I think since இப்போ கொஞ்சம் ப்ரைவேட் ஆனதுலேருந்து எனக்கு வேலை இருக்கிறது இல்லை அதர் தென் காலேஜ். ஐ எம் வெரி லேசி. எனக்கு ஐ யூஸ் டு பி அ ஹியூஜ் எக்ஸ்ட்ரோவர்ட். என்னால் வீட்லேயே இருக்க முடியாது, வெளியே போயிட்டே இருப்பேன். இப்போ அதுவும் மாறிடுச்சு. என் பூனைக்குட்டி வந்ததுலேருந்து, வீட்டில் ஒரு பூனைக்குட்டி வச்சுருக்கேன், அவள் வந்ததுலேருந்து அவளை விட்டு வரதில்லை, பெட்டை விட்டு வர்றதில்லை. நான் என் பெட்னா நல்லா சுகமாக இருக்கும், அப்படியே உட்காந்துருக்கேன். பட் ஐ எம் வெரி லேசி. என் கிளாஸட் கூட ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கும் அம்மாட்ட டெய்லியும் செட்டு வாங்கிட்டு இருக்கேன் க்ளீன் பண்ணுன்னு. சீசன் நீ க்ளீன் பண்ணலன்னா ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து தூக்கி போடுவாங்க. வணங்க பார்த்துக்கலாம். ஓகே, பெட்ஸ் எல்லாம் எவ்வளோ பிடிக்கும்?
ரொம்ப we are a pet family. We have 4 dogs. இங்க 3 இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ்ல ஒன்று வச்சிருக்கோம், பீச் ஹவுஸ்ல. அண்ட் இப்போ ரீசென்ட்லி நான் பூனைக்குட்டி சொன்னால we rescued a cat. அவள் ஆக்சுவலாக ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, பிகாஸ் there are too many dogs. பட் அவள் இருக்கிற வரைக்கும் என் குழந்தை மாதிரி என் செல்லக்குட்டியை மாற்றி. பட் we love dogs. I think அம்மா சின்ன வயசுலேருந்து she's had dogs. Since she was a kid she's had dogs. அப்பா வந்து அவருக்கு நான் அவ்வளோ இது இல்லை, பட் ஐ திங்க் இப்போ அம்மாவை கல்யாணம் கட்டிக்கிறதுலேருந்து அவருக்கும் பழகிடுச்சு. இப்போ அவரும் பெட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. we love pets, everyone in the family. அம்மா அப்பா அப்படிங்கும்போது அவங்களோட காதலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறது, அவங்கள பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா? சுந்தர் ஸ்ரீ குஷ்பு அப்படின்னா ஒரு நைஸ் பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி வெளியில் எவ்வளோ விஷயங்கள் பேப்பர்ஸில் எழுதினாலும் கூட அவங்க பீஸ்ஃபுல்லாக அவங்களோட லவ் அண்ட் மேரேஜ் அண்ட் லைஃப் வந்து போயிட்டே இருக்குது இல்லையா? நீங்கள் கூடவே இருந்து பார்த்துட்ருக்கீங்க. இவங்க 2 பேரை பார்த்து இதை நான் வியக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதே விஷயத்துக்கு எங்கள் அக்காவும் நானும் சின்ன வயசுலேருந்து கலாய்ச்சிட்டு இருக்கோம். அவங்க ஐ திங்க் they've been together for 27 years. they've been together. 27 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் இருக்காங்க. எங்கள் அப்பா அவுட்டோர்ஸ் இருந்தால் ஒரு கால் வந்தால் போதும், எங்கள் அம்மா மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு வைக்கப்படுவாங்க. நானும் ஐயோ, அதுவும் இப்போ கூட they have one thing, every night வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணாமல் தூங்கவே மாட்டாங்க. வெளியில் இருந்தால் வீட்டில் இருந்தால் தெரியாது, பட் ஒர்க் வைஸ் இஃப் தேர் ட்ராவலிங் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4-5 வீடியோ கால் பண்ணியே ஆகணும். ஆமாம், நைட்டு வீடியோ கால் பண்ணாமல் தூங்க முடியாது. அதுவும் என்னன்னா டீனேஜர்ஸ் பண்ணுவாங்களே, நீ ஃபோன் வை, இல்லை நீ ஃபோன் வை, இல்லை நான் வைக்க மாட்டேன் நீ வை. டெய்லியும் அது நடக்கும் வீட்டில். டெய்லியும் நான் ஃபோன் நான் வைக்கிறேன் பண்ணி வச்சிருவேன் ஃபோன். நீங்கள் 2 பேரும் வைக்க வேணாம். ஆமாம், நீங்கள் ஏன்னா அவங்க நீங்கள் வைங்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் அந்த கதையே போயிட்டு இருக்கோம். யாருமே வைக்க வேணாம், நான் வைக்கிறேன்னு ஃபோன் பிடிங்கி வச்சிருவேன். சீரியஸ்லி? அப்புறம் திருப்பியும் எங்கள் அம்மா கால் பண்ணிட்டு அனி பாப்பா தான் ஃபோன் வச்சா, நான் வைக்கல நீங்கள் வைங்கன்னு சொல்லுவாங்க. வேறு நான் ஐயோன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவேன் ரூமில். பட் ஐ திங்க் தேட் வந்து நானும் எங்கள் அக்கா ரொம்ப கலாய்ப்போம். இல்லை சீரியஸ்லி அந்த ஒரு காதலை கேரி பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஒரு கணவன் மனைவிக்கு இதுதான் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். வெரி ட்ரூ. அண்ட் ஐ திங்க் ஒன் மோர் திங் இஸ் எங்கள் அப்பா அம்மாவும் கம்ப்ளீட் ஆப்போசிட்ஸ். கம்ப்ளீட். எங்கள் அம்மானா ரொமான்டிக்கோட உச்ச கட்டோன்னா எங்கள் அம்மா தான். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த இது இருந்திருக்கு, எனக்கு பூ வாங்கி தரணும், இது பண்ணோம் அது பண்ணோன்னா அம்மாவுக்கு அந்த இது இருக்குது. எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு ரொமான்டிக்கோட 6 நாளே என்னன்னு தெரியாது. ரொமான்டிக் ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டாலே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. நைட்லாம் ஃபோன் பண்ணி வைக்காம நீ வைன்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பழகி போயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா ஆக்சுவலாக அவங்க இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி கேண்டில் லைட் டின்னர் போகலாமான்னு. அங்கெல்லாம் மூஞ்சியே தெரியாது, அதுக்கு வீட்லேயே சாப்பிடலாமேன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா. பட் அது ஈவன் வித் தட் தே பேலன்ஸ் ஈச் அதர் அவுட் வெரி வெல். ஏன்னா 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தால் எங்கள் அக்காவுக்கு எனக்கு தலை தான் வலிக்கும் சத்தியமாக. நல்ல வேலை இல்லை. அதனால அந்த பேலன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் 2 பேருக்கும். அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நான் அவங்கள்ட்ட டைரெக்டாக சொன்னதில்லை. இனிமேல் கலாய்ச்சி சொல்லுவாங்க, அந்த இன்டர்வியூவில் சொன்னேன்ல நல்லா இருக்கு இப்போ பாருங்க என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க போட்டு. பட் அவங்கள்ட்ட நான் நீங்கள் கலாய்ச்சாலுமே அவங்கள ரசிக்கிற விஷயம் இதுதான் அப்பா அம்மாவை. ரொம்ப இல்லை ரொம்ப வெரி கியூட் திங். ஐ திங்க் எவ்ரி சைல்ட் வாண்ட்ஸ் தட். நோ லைக் எவ்ரி சைல்ட் திங்ஸ். இல்லை நீங்கள் வந்து அதை கலாய்ச்சாலும் அப்பா அம்மா அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறது இட்ஸ் லேர்னிங் டு யூ. இல்லை எப்படிதான் இருக்கணும், ஒரு பாண்டிங் எப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன், அப்பா மாதிரி அன்ரொமான்டிக்காக ஒருத்தங்க இருந்தால் நான் கட்டிக்கவே மாட்டேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட. அம்மா அவங்கள ரொம்ப அதிகமாக ஒரு வார்த்தை திட்டி இதுதான் எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது அப்படின்னா ஐ திங்க் நான் ஏதாவது லூசுத்தனமாக பண்ணால் தான் சொல்லுவாங்க. அம்மா என்னை வீணாலாம் திட்டினதில்லை. பட் என்னை மோஸ்ட்லி சொல்கிறது லேசி தான். இந்த லேசி கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி ரொம்பவே இருந்துச்சு. ஐ திங்க் ஐ வாஸ் 15-16. நான் ரொம்ப குண்டாக வேறு இருந்தேன் நான். ஸோ ஐ யூஸ் டு பி வெரி வெரி லேசி டு கெட் அப். பட் இப்போது ஐ திங்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ஸோ அதை இங்கே எப்படி கேரி பண்ணுறாங்க எங்கள் வீட்டில்? ஐ திங்க் அகேன் அம்மா அப்பா பற்றி அந்த பேலன்ஸ் சொன்னேன்ல, அது இதுலேயும் இருக்குது, அவங்க பேரண்டிங் ஸ்டைல்லையும் இருக்குது. வேர் தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் வேர் அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க விச் அம்மா டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் பட் இப்போ ஸ்கூல் திங்ஸ் காலேஜ் திங்ஸ் தான் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதோட லைக் எஜுகேஷன். அப்பா வந்து இந்த கர்ஃப்யூ ரொம்ப வெளியே சுற்றுறது எல்லாம் அப்பாங்களுக்கும் இருக்கும். அப்பா அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் தட் அம்மாவுக்கு புரியாது, ஃபியூ திங்ஸ் அப்பாவுக்கு புரியாது. தட் ஆஸ் அ சைல்டு ஐ கான்ட் ஃபோர்ஸ் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. ஏன்னா எனக்கு தெரியுது நான் வேறு ஜென்ரேஷன்லேருந்து வந்திருக்கேன், அவங்க வேறு ஜென்ரேஷன்னு. பட் போத் தெம் கிவ் மீ எனஃப் ஃப்ரீடம் தட் யூனோ
ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அது போதும் எனக்கு. ஏன்னா அம்மாட்ட உனக்கு கிடைக்கலன்னா அது அப்பாட்ட கிடைச்சிரும் எனக்கு, அப்பாட்ட கிடைக்கலன்னா அம்மாட்ட ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி திங் தட் ஒரு கிளாஷ் மாதிரி இல்லை எங்களுக்கு வீட்டில். விமன் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது? 10 வயசுலேருந்து 17 வரைக்கும் ஐ ஹேட் அ பப்ளிக் அக்கௌண்ட் இருந்துச்சு, யூடியூப் சேனல் இருந்துச்சு. ஐ யூஸ்ட் டு கிவ் அ லாட் ஆஃப் இன்டர்வியூஸ், எல்லா events-க்கும் போவேன். ஸோ ஐ திங்க் ஒரு பை ப்ராடக்டாக வித் ஆல் த பாசிட்டிவிட்டி கம்ஸ் நெகட்டிவிட்டி. லைக் எனக்கு இது மட்டும்தான் வேணும்னு இருக்க முடியாது. இஃப் ஐ வாண்டட் அட் தட் பாயிண்ட் ஐ வாண்டட் பாப்புலாரிட்டி, ஐ வாண்டட் ஃபேம்னா அது கூடிய நெகட்டிவிட்டி ஆப்வியஸ்லி வரும். ஐ கான்ட் ஸ்டாப் இட். பட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகலை. there was a lot of body shaming அப்போது, because I was a lot bigger. இப்போது இருக்கிறத விட I was a lot bigger. I've lost weight. ஸோ அப்போ வந்து more than anything body shaming இருந்துச்சு. எனக்கு ஐ திங்க் ஒன் திங் தட் யூஸ் டு ஹர்ட் மீ a lot was எங்கள் அம்மாவோட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா எல்லாருக்கும் தெரியும் மிக அழகு, அவங்க அளவுக்கு இருக்கவே முடியாது. பட் ஐ திங்க் பிகாஸ் ஐ லுக்ட் அ சர்டன் வே அண்ட் லைக் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, நீ அழகாகவே இல்லை, கேவலமாக இருக்க, அவங்க அம்மா மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தட் கமெண்ட்ஸ் மெசேஜஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ ஐ திங்க் அது எனக்கு அஃபெக்ட் ஆனாலும் பிகாஸ் திஸ் ஸ்டார்டட் when I was very young. எனக்கு ஒரு மாதிரி திக் ஸ்கின் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னால் அது ஹேண்டில் பண்ணிக்க முடிஞ்சுது. ஐ வாஸ் ஏபிள் டு எனக்கு இக்னோரும் பண்ண முடிஞ்சுது, ரிப்ளையும் பண்ண முடிஞ்சுது. எப்படி பேசணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டேன். பட் when I was 17 ஐ ரியலைஸ் இந்த அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது அது தட் ஆல்சோ டேக்ஸ் ஹார்ட் ஒர்க்கில். அதுக்கும் நானே என்னை பாசிட்டிவாக வச்சுக்கணும். ஐ ஹவ் டு டெல் மை செல்ஃப் தட் யூ நோ இட்ஸ் ஃபைன் எவ்ரிதிங். when I was 17 ஐ ரியலைஸ் எனக்கு 17 வயசு தான் ஆகுது. This is not the age where I have to deal with all of this. And I 10 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது. That was a personal choice I made. நான் பப்ளிக்காக போனேன். that was a personal choice. So I couldn't blame anyone else for that. ஆனால் நான் இப்படி I realized at 17 that இந்த வயசு இதுக்கு இல்லை. எனக்கு டீனேஜ் இயர்ஸில் இருந்ததே at that point. இப்போ எனக்கு 1 வருஷம் தான் இருக்குது, அப்போ 2 தான் இருந்துச்சு. I said even if you want to be public, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ தேவையில்லாதது எனக்கு இப்போ இருக்கிற டீனேஜர்ஸை நான் என்ஜாய் பண்ணணும். அண்ட் நான் as long as I'm that public, as long as I'm that active, என்னால் அது பண்ண முடியாது. அண்ட் எப்படி இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறோன்னா, which is my plan, அது ப்ரொடியூசராக போகிறேனோ ஆக்டராக போகிறேனோ, I want to go as a producer. ஆனால் அது எப்படி போனாலும் at some point பப்ளிக் ஐயில் இருக்க தான் செய்வோம். ஸோ அது ஆகிற வரைக்கும் why not be privateன்னு சொல்லிட்டு I stopped everything. ஸோ இப்போ வந்து my life is very, நான் சொன்ன மாதிரி this is my first interview in 2 years. என் லைஃப் ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் போனேன்னா, காஃபி குடிச்சேன்னா, வீட்டுக்கு வந்தேன்னா இருக்கேன். நான் இந்த மாதிரி அபியூஸ் பண்ணதுனாலே நீங்கள் ப்ரைவேட் பண்ணிட்டீங்களா? திஸ் நெகட்டிவிட்டி அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகலை. நான் சொன்ன மாதிரி it affect me too much. பட் ஆல்சோ அந்த நெகட்டிவிட்டியை ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஏன்னா when I was bigger, குண்டுன்னு சொல்லுவாங்க. when I lost weight, பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொன்னாங்க. இல்லைனா ஏதோ வெயிட் லாஸ் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. எனக்கு 16 வயசில் 17 வயசில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவும் முடியாது. அது அவங்க கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணால் அது அவங்களுக்கே தெரியும். பட் that's what I'm saying. Like the same people who said நீ குண்டா இருக்க, வெயிட்டு குறை, வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம் கிளவி மாதிரி இருக்க, உன் வயசு மாதிரியே தெரிய மாட்டேங்குது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன்னா அவங்களே வேறு மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு தப்பு சொல்லணும்னா தப்பு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குன்னா அதுதான் பண்ணுவாங்க. But what I went private because நான் சொன்ன மாதிரி I wanted to enjoy my teenage years. Till I started working, எனக்கு நார்மலாக இருக்கணும். எனக்கு நான் சொன்னாலே ஆஃப்டர் நான் அன்மோல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் I started getting a lot of attention. எங்கே போனால் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, பட் it also affected my family and my friends. எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆச்சு. So I decided that I'll be more private now. And after a while எப்போ பப்ளிக்காக இருக்கு தேவையோ அப்போ பப்ளிக் ஆகிடலான்னு ப்ரைவேட் ஆகிட்டேன். பட் இந்த மாதிரி பப்ளிக்காக 10 வயசுலேருந்து இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போது அம்மாவோ அப்பாவோ உங்களை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்பா வந்து அப்போ சொல்லுவார், சோஷியல் மீடியா வேணாம், உனக்கு இப்போ தெரியாது, ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் அது எவ்வளோ டாக்ஸிக்னு. அப்பா ஸ்டில் நாட் ஆன் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது அப்பா எந்த சோஷியல் மீடியா பெஸ்ட் இல்லை, பெஸ்ட் ஆக்சுவலாக அவருக்கு அந்த மாதிரி மனநிலைக்கு போகணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இருக்க முடியலையே. பட் அப்பா இஸ் நாட் ஆன் எனி சோஷியல் மீடியா. அவர் என்கிட்ட முன்னாடியில் till I went private ஆக்சுவலாக என்கிட்ட சொல்லுவார், இது வேணாம் உனக்கு இப்போ தெரியாது, அப்புறமேட்டு தெரியும்னு. எங்கள் அம்மா என்னென்னா she said உன்னால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணு. பிகாஸ்
உன்னை எல்லாத்துக்கிட்ட ஷீல்ட் பண்ண முடியாது. ஸோ அம்மா வந்து ஷீஸ் மோர் அ ஃப்ரெண்ட், அப்பா வந்து அந்த ப்ரொடெக்டிவ் ஃபாதர் மாதிரி. ஸோ எங்கள் அப்பா வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐ கான்ட் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் எவ்ரி திங். நான் உன்னை ஒரு ஷெல்லில் வச்சுக்க முடியாது, ஒரு குக்கூனில். யூ ஹாவ் டு ஸ்டெப் அவுட். நீ தான் எல்லாமே பார்க்கணும். உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா வந்துரு. அது நான் நீ அங்கே தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ அம்மா அதான் சொன்னாங்க. when I thought not about handling, but when I thought எனக்கு இது போதும், இனிமேல் வேணான்னு சொன்னேனே நானே வந்துட்டேன். and it wasn't a problem. ஓகே, நைஸ். பட் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்ததுனால உங்களை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போது சில குழந்தைங்களுக்கு அதுவே அம்மா மேலே கோவமாக மாறிடும் இல்லை? பட் நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு புரிதலோடு இருந்திருக்கீங்க குழந்தையிலேயே. குழந்தைங்க வந்து அம்மா மேலே கோவப்படுறது இட்ஸ் மோஸ்ட்லி பிகாஸ் இப்போ இந்த யூடியூப்பில் லாட் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து குழந்தைங்களோட பெர்மிஷன் இல்லாமல் லைக் மானிட்டைஸ் பண்ணுறதுக்குன்னு போடுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. எங்கள் அம்மா அப்படி இல்லை. எங்கள் அம்மா அப்போவும் இப்போவும் மை சிஸ்டர் ஸ்டில் ஹேஸ் அ ப்ரைவேட் அக்கௌண்ட். எங்கள் அக்கா வாண்ட்ஸ் டு பி அன் ஆக்டர். ஸோ பப்ளிக்காயில் தான் வரணும் எப்படி இருந்தாலும். பட் இப்போ கூட எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மாட்ட அம்மா என் ஃபோட்டோ போடாதீங்கன்னு சொன்னால் போட மாட்டாங்க. நான் வந்து எங்கள் அம்மாட்ட இந்த ஃபோட்டோ வேணும்னு சொன்னால் போட மாட்டாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் நான் என்ன தான் பப்ளிக்காக இருந்தாலும் எங்கள் அக்கா என்ன தான் பப்ளிக்காக இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த பவுண்ட்ரிஸ் தெரியும். we are public, that's our choice. Whatever we're posting is our choice. அதை மீறி அவங்க பண்ண முடியாது, வேறு யாருமே பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டாக இல்லையா? ரொம்ப மாற்றிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக்காக இருந்து அப்புறம் மாற்றிட்டீங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் பப்ளிக்காக இருந்து நான் அந்த அக்கௌண்ட்டையே டிலீட் பண்ணிட்டு வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, வெயிட்டை குறைச்சோன்னு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. பட் அதுவுமே வந்து நமக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்திருக்கும் இல்லையா? அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு ஆக்சுவலாக ஹர்ட் விட லைக் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் கலாய்ப்பாங்க, நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன்னு கலாய்ப்பாங்க. நான் நேச்சுரலாகவே அழகுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்கள் யூ ஆர் நாட் ரெடி டு கிவ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தேம். வை ஷுட் நான் பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாலும் 16 வயசில் பண்ண வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து அவ்வளோ லிபரலும் இல்லை, அவ்வளோ they're not that, they wouldn't do that for a 16-year-old girl. அப்போது பண்ணது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொன்னால் எனக்கு என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி எதுக்கு பண்ணுவாங்க? அழகா இருக்கிறது தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அழகுன்னு சொல்றாங்க. நீங்க அப்படி எனக்கு அழகுன்னு தான் சொல்றாங்க. அது நான் என்ன பண்றது இப்போ? I don't have to give them an answer. Thank you பிளாஸ்டிக் சர்ஜரினா தேங்க்யூ, அவ்வளோதான். இந்த பொண்ணு உண்மையிலேயே ஸோ பாசிட்டிவ். அதாவது அதை நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதுலேருந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உட்காந்து யாரோ ஏதோ சொல்றதுக்கு நான் உட்காந்து அழுதுட்டா இருக்கிறது, அது பாசிட்டிவாக மாற்றினா இட்ஸ் ஃபன், இட்ஸ் பெட்டர். அப்புறம் அவங்களுக்கே மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். கரெக்டு. ஓகே, உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி இது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க வெயிட் லாஸ் ஜேர்னி என்ன அந்த கேள்வி இப்போ நானும் கேட்குறேன். கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுதோ அதையே சொல்லிடுங்க. கேட்கும்போது என்ன பதில்? ஐ திங்க் இப்போ நான் வந்து ஐ வாசன்ட் ஜஸ்ட் அ சப்பி சைல்டு. நான் வெறும் சப்பி இல்லை, ஐ வாஸ் ஒபீஸ். நான் ரொம்ப அன்ஹெல்தியாக இருந்தவன். எங்கள் அம்மாட்ட சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க எல்லாரும், இவ்வளோ இது பண்ணாத, இவ்வளோ செல்லம் கொடுக்காத, அப்புறம் ரொம்ப அன்ஹெல்தியாகிடுவான்னு. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, யார் சொன்னாலும் சொல்லுவாங்க. என் பொண்ணு எனக்கு தெரியும், அவளுக்கே தோணும் போது ஷீ வில் லூஸ் த வெயிட், ஷீ வில் கெட் ஹெல்தின்னு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க. அண்ட் இட் காட் டு அ பாயிண்ட், எனக்கு நீங்கள் சொல்வீங்களா அம்மா மேலே கோவம் வர சோஷியல் மீடியா, எனக்கு என் வெயிட் வந்து காட் டு அ பாயிண்ட் எனக்கு அம்மா மேலே கோவம் வந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஏன் என்ன இவ்வளோ சாப்பிட விட்டீங்க, ஏன் இது பண்ணீங்க? பட் a lot of it came from என் ஜீன்ஸ் கூட. என் ஃபேமிலியில் எவ்ரி ஒன்ஸ் ஸ்லைட்லி ஆன் த பிகர் சைட். ஸோ என் ஜீன்ஸ்லேயும் தான் வந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு தோணுதா வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுதா, இவ்வளோ குண்டானதுக்கு யூ கேன் பிளேம் மீ, அந்த பிளேம் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் யூ லூஸ் த வெயிட் நான், உனக்கு அவ்வளோ கோவம் இருந்தால் அது உன் பாடி மேலே காட்டு, லூஸ் த வெயிட்னா எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட. ஐ திங்க் 2.5 years ஃபுல்லாக டயட் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணி நான் brought it down. எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஆக்சுவலாக? அப்போது நான் when I first started வந்து நான் ரொம்ப டிராஸ்டிக்காக பண்ணேன். இட் காட் கொஞ்சம் அன்ஹெல்தியும் ஆயிடுச்சு. ஏன்னா கூகுள் எனக்கு சொன்னது எல்லாமே பண்ணிட்டேன் பேசிக்லி. அப்படின்னு பண்ணி இட் காட் வெரி அன்ஹெல்தி. அண்ட் தென் இப்போ ஐ நோ மை பேலன்ஸ். லைக் வெறும் சாலட்ஸாக சாப்பிட தேவையில்லை, வெறும் பாதி தோசை அப்படி சாப்பிட வேணாம். as long as you feel healthy, as long as you don't feel guilty about what you're eating, என்ன வேணால் சாப்பிடு, அந்த மாதிரி இருக்கேன் நான். ஸோ ஐம் நாட் ஃபோர்ஸிங் மை செல்ஃப் டு பி அ சர்டன் வே. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்படி இருந்துச்சு. பட் இப்போ ஐம் ஜஸ்ட் லெட்டிங் மை செல்ஃப். எனக்கு இப்போ தெரியும் என் பாடிக்கு என்ன செட் ஆகும், வாட்ஸ் ஹெல்தி ஃபார் மீன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 3 வாட்டி KFC சாப்பிட்லன்னா நானே ஹெல்த்தியாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் இப்போ. ஸோ ஐம் ஜஸ்ட் பீங் ஹெல்தி இந்த வே தட் ஐ கேன். பட் வெளியிலேருந்து குண்டுன்னு சொன்னோம், பட் வீட்டில் அப்பா அம்மா அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணினதே இல்லைல்ல? நெவர்.
எங்கள் அம்மா அப்பா ஆக்சுவலாக இப்போது வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் என் பழைய ஃபோட்டோ பார்த்தா சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் அப்போ தெரியவே இல்லை நீ குண்டுன்னு. ஏன்னா உங்களுக்கு பொண்ணு பாசம் ஆமாம், எங்களுக்கு நீ பொண்ணு நீ அழகாக இருக்கன்னு தான் தோணுச்சு அப்போ கூட. லைக் இப்போ கூட ஆப்வியஸ்லி, பட் இப்போ உன்னை பார்த்ததுக்கும் அப்போ பார்த்தா தான் தெரியுது நீ அப்போ குண்டா இருந்திருக்கேன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. இப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம பொண்ணு அப்படின்றது தான் இருந்திருக்கும். அப்படி வேற எதுவுமே தோணலை. வெளியில இருந்து அந்த ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது தான் they felt it. பட் தேர் ஆனஸ்ட் ஆல்சோ. இப்போ ஃபேஸ்ல கொஞ்சம் இதாச்சுன்னா அம்மா சொல்லுவாங்க பார்த்துக்கோ கொஞ்சம் இதாக சொன்ன உடனே திருப்பியும் I'll get back. கொஞ்சம் I'll start eating கொஞ்சம் salads everything. ஒரு 1 week அந்த இது குறையிறதுக்குள்ள. ஸோ அம்மா ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். அப்பா அம்மா ரெண்டு பேர் தே போத் வெரி சப்போர்ட்டிவ். அட் த சேம் டைம் ஆனஸ்டாக இருப்பாங்க. அந்த இது கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க என்கிட்ட அது போயிடுச்சு பார்த்துக்க ஜாலைன் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட. பட் நைஸ். நீங்கள் ஒரு அட்வைசிங் வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? அட்வைசிங் வேர்ட்னா ரொம்ப க்ளீஷேவாக இருக்கும். பட் யூ டோன்ட் ஹாவ் டு லிசன் டு எனி ஒன் டு யோர் செல் பட் யோர் செல்ஃப். உங்களுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் பண்ணுங்கள். ஐ மீன் அஸ் லாங் அஸ் வேறு யாருக்கும் ஹர்ட் ஆகலைன்னா. பட் வேறு எவனோ ஏதோ ஒன்று ஃபோனுக்கு பின்னால் மூஞ்சி கூட காட்டாமல் யாரோ ஒருத்தன் ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் சொல்லிகிட்டு இருப்பான். அதை கேட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களை என்ன ஹாப்பி ஆக்குதோ அது பண்ணால் போதும். அஸ் லாங் அஸ் யூ ஸ்டே பாசிட்டிவ், உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் ஹாப்பி மைண்ட் செட் இருந்தால் எவ்ரி திங் வில் ஃபாலோ இன் ஸ்பேஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் டைம் உங்களோட டைம் கொடுத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. Poomer Premium Shirts.